Hello friends, welcome to Hike My Career. இந்த வீடியோல நம்ம இன்இக்வாலிட்டிக்கு சில சம்ஸ் பார்க்க போறோம். இது அப்கமிங் வர SBI PO இருக்கட்டும் LVB க்குமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चंस தான். சோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन k m greater than or equal to b greater than f ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ரெண்டு கன்க்ளூஷன் இருக்கு. இப்போ நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க கன்க்ளூஷன் k equal to b ஆன்னு நம்ம செக் பண்ணனும். இது வந்து ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். k greater than or equal to b தான் வருது. கண்டிஷன் படி பார்த்தோம்னா k வும் m வும் ஈக்குவல். சோ இது ஃபால்ஸ் தான். கண்டிப்பா ஃபால்ஸ் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா k greater than b ஆன்னு செக் பண்ணனும். ஆனா k greater than or equal to b தான் வரும். சோ இதுவும் நமக்கு ஃபால்ஸ். சோ இதுவும் நமக்கு ஃபால்ஸ். சோ ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ். சோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நம்ம வந்து செக் பண்ணனும். நெய்தரா எய்தரான்னு செக் பண்ணனும். இப்போ நெய்தர்னு நம்ம போட்டுருவோம். சோ அது வந்து போடக்கூடாது. நீங்க வந்து போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்க. இங்க பாருங்க ரெண்டு கன்க்ளூஷனுமே KB ன்னு இருக்கு. இங்கேயும் KB ன்னு இருக்கு. சோ ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா எய்தர் 1 or 2 ஃபாலோஸ்னு வரும். either 1 or 2 follows ன்னு வரும். சோ எய்தருக்கு என்ன கண்டிஷன்னா ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்னன்னா ரெண்டுமே ஒரே வேரியபிளா இருக்கணும். KB ன்னு இருக்கு, இங்கேயும் KB இருக்கு, ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கு. அப்பனா நீங்க எய்தர் தான் போடணும். நெய்தர் போடக்கூடாது. ஆன்சர் எய்தர் தான் வரும். இது ஒரு கண்டிஷன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். h greater than r equal to y greater than or equal to m. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ரூல்ஸ்ன்னு சொல்லி ஸ்கூல் வச்சு எக்ஸாம்பிள் வச்சு போட்டிருப்போம். ஒரு வீடியோ ஷார்ட்கட் ட்ரிக்ஸு. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம். இன்இக்வாலிட்டி 5 சம்ஸ் வந்து 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். பார்க்காதவங்க அதில் கொடுத்துருக்க ரூல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சம் பார்ப்போம். h greater than r equal to y greater than or equal to m ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் m less than h ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். So m less than h. So இப்படி இருக்கு. இப்போ கண்டிஷன் படி h greater than r greater than or equal to m ன்னு இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்போம்னா greater than or equal to இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து இவங்களுக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே கிரேட்டர் தனுக்கு டீச்சர்னு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். இங்கே வந்து கிளாஸ் லீடர் சொல்லியிருப்போம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லியிருப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம டீச்சருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஸோ நம்ம வந்து கிரேட்டர் தென் தான் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம எடுக்கணும். ஸோ இந்த படி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து h greater than m தான் வரணும். ஸோ நம்ம ப்ரியாரிட்டி கிரேட்டர் தனுக்கு தான் கொடுக்கணும். கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ h greater than m. ஸோ கண்டிஷன் கரெக்ட். h தான் கிரேட்டர். ஸோ கண்டிஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் h equal to m ஆன்னு கேட்குறாங்க. இது கண்டிஷன் பார்த்தாலே தெரியுது. கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு. ஸோ நம்ம ப்ரியாரிட்டி கிரேட்டர் தனுக்கு தான் கொடுக்கணும். ஈக்குவல் டு கொடுக்க மாட்டோம். ஸோ ஆன்சர் இது வந்து தப்பு. கன்க்ளூஷன் 2 வந்து ராங். ஸோ கன்க்ளூஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் 1 தான் ஃபாலோஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் 1 தான் ஃபாலோஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செக் பண்ணுங்க. கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிரேட்டர் தனுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா கிரேட்டர்ன்றதுக்கு வந்து நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம்னா எக்ஸாம்பிள் டீச்சர்னு நம்ம வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஸ்கூலில் டீச்சருக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். டீச்சர் தான் நம்மளுக்கு ஹெட்டு. ஸோ அப்போனா கிரேட்டர் தென் தான் வரும். அதான் எக்ஸாம்பிள் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ். டீச்சர்னா கிரேட்டர் தென் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிரேட்டருக்கு தான் கொடுப்போம். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் தான் ஈக்குவல் டு வரும். ஸோ ராங். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா n greater than t ன்னு கொடுத்துருக்காங்க. t less than or equal to m less than n. ஸோ இதுவும் அதே தான். ஆல்ரெடி சொன்ன கண்டிஷன் தான். less than or equal to இருக்கு. ஸோ நம்ம வந்து எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம்னா less than தான் கொடுப்போம். less than n. ஸோ
இதுவும் ஒரே தான். ஸோ இந்த கண்டிஷன் ஃபாலோஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ் ஆகும், கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் ஆகும். ஸோ லெஸ் தெனுக்கு தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆர் லெஸ் தென் என்னன்னு செக் பண்ணுங்க. ஸோ கண்டிஷன் 2 பாருங்க, ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் லெஸ் தென் என்னன்னு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுக்கு தான் கொடுப்போம். ஸோ நம்ம கண்டிஷன் படி ஆர் லெஸ் தென் என் இருக்கு. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ. ஸோ போத் ஃபாலோஸ், இதுல போத் ஃபாலோஸ். ஸோ நீங்கள் கொஷினில் செக் பண்ணணும், இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஷார்ட்கட் ட்ரிக்ஸு. ஈஸியாக 5 மினிட்ஸில் நம்ம 5 சம்ஸ் செஞ்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம், எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஏற்கனவே ரீசனிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அங்கே போய் பாருங்கள், உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக், ஜிகே பிளேலிஸ்ட்லாம் இருக்குது, அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.